வணக்கம். ஜிஎஸ்டில ராயல்டி விஷயத்துல இப்போ ஒரு பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு இல்லையா? பல வருஷமா ஒரு சிஸ்டம்ல போயிட்டு இருந்த பிசினஸ்களுக்கெல்லாம் திடீர்னு வரி கட்ட சொல்லி நோட்டீஸ் வருது. இதனால நிறைய தொழில் முனைவோர், அக்கவுண்டன்ட்ஸ் ஏன் இந்த விஷயத்துல நேரடியா சம்பந்தப்பட்ட எல்லாரும் கொஞ்சம் கலக்கத்துல தான் இருக்கீங்க. ஆனா கவலைப்படாதீங்க. இந்த புதிய வரி சிக்கலுங்கிற சதுரங்க ஆட்டத்துல எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஒரு தெளிவான பிளே புக்க, ஒரு செயல் திட்டத்தை நாம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கும் ராயல்டி மேல ஜிஎஸ்டி கட்டணும், அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கட்டணும்னு நோட்டீஸ் வந்திருக்கா? இல்ல எப்போ வேணா வருமோன்னு ஒருவித பதட்டத்துல இருக்கீங்களா? நீங்க மட்டும் தனியா இல்ல, நாடு முழுக்க இருக்கிற பலாயிரம் கம்பெனிகள் இதே பிரச்சனையில தான் இருக்கு. அதனால இந்த முழு விளக்கமும் உங்களுக்காகத்தான். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். சரி, இதுதான் நம்மளோட கேம் பிளான். முதல்ல இந்த ஜிஎஸ்டி சிக்கல் களம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தோட ஒரே ஒரு தீர்ப்பு எப்படி எல்லாத்தையும் தலைகீழா மாத்துச்சுன்னு ஆழமா அலசுவோம். அப்புறம்தான் முக்கியமான கட்டம், நம்மள பாதுகாத்துக்க தேவையான 5 வியூகங்கள். ஒவ்வொன்னா நிதானமா தெளிவா பார்ப்போம். கடைசியா ஏன் இப்பவே ஒரு முடிவு எடுத்தாகணுங்கிற அவசரத்தையும் புரிஞ்சுக்குவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நாம முதல்ல இறங்க போறது இந்த புதிய ஜிஎஸ்டி சிக்கல் களத்துல தான். நேத்து வரைக்கும் சரியா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு தப்புன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பல வருஷமா நாம ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரூல்ஸையே ஒரு தீர்ப்பு கேள்விக்குள்ளாக்கி மொத்த பிசினஸ் சூழலையும் ஒரு ஆட்டம் காண வச்சிருக்கு. அத பத்தி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, பல வருஷமா ஒரு சட்டத்தை நம்பி ஒரு புரிதலோட தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் கோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு வருது, நீங்க இவ்வளவு நாளா செஞ்சதெல்லாம் சரியில்லை, இப்போ பழைய கணக்கை எல்லாம் எடுத்து அதுக்கு வரிய கட்டுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வடிவேலு சொல்ற மாதிரி, நேத்து ராத்திரி குடிச்சிட்டு படுத்தேன், காலையில எந்திரிச்சு பார்த்தா மெட்ராஸ்ல இருக்கங்கிற கதை தான். இந்த திடீர் மாற்றம் தான் இப்போதைய நிச்சயமற்ற தன்மைக்கும், பல லட்சங்கள் ஏன் கோடிகள்ல கூட வரி கட்ட வேண்டி இருக்குமோங்கிற பயத்துக்கும் மூல காரணம். சரி, இந்த எல்லா குழப்பத்துக்கும் கலைபரத்துக்கும் ஆணிவேர் எது? அது ஒரே ஒரு விஷயம்தான், உச்ச நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு. இந்த ஒரு தீர்ப்பு நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. ஏன்னா இதுதான் நம்ம தற்காப்பு வியூகத்தோட மைய புள்ளி. இந்த சட்ட போராட்டத்தோட அடிப்படை இதுதான்னு தெரிஞ்சாதான் நாம நம்மளோட அடுத்தடுத்த மூவ்களை சரியா பிளான் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. பல வருஷமா இந்தியா சிமெண்ட்ஸ்னு ஒரு வழக்குல வந்த தீர்ப்பை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. அதன்படி ராயல்ட்டிங்கிறது அரசாங்கத்துக்கு நாம கட்டுற ஒரு வரி மாதிரி. பொதுவா ஒரு வரிக்கு மேல இன்னொரு வரி, அதாவது ஜிஎஸ்டி போட முடியாது. அதனால யாரும் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது ஆர்சிஎம்ல வரி கட்டல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த மாடா தீர்ப்பு இந்த மொத்த கதையையும் மாத்தி எழுதிருச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, ராயல்ட்டிங்கிறது வரி இல்ல, அது அரசாங்கம் உங்களுக்கு சுரங்கம் தோண்ட கொடுக்கிற ஒரு சேவை கட்டணம். சேவைன்னு வந்துட்டா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு, அதனால ஆர்சிஎம் கட்டியாகணும்னு சொல்லுது. இந்த ஒரு வார்த்தை மாற்றம்தான் வரி என்பதை சேவைன்னு மாத்தினதான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். சரி, பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு, இனி தீர்வுக்கு வருவோம். நம்மளோட முதல் வியூகம் சேஃப் ஜோன் ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது. அதாவது எந்தெந்த நிதி வருஷங்களுக்கு நாம இனிமே கவலையே பட தேவையில்லைன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இது நமக்கு ஒரு பெரிய ரிலீஃபையும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் கொடுக்கும். இங்க ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஜிஎஸ்டி ஆரம்பிச்ச முதல் 3 வருஷங்கள், அதாவது 2017-18, 2018-19, அப்புறம் 2019-20, இந்த 3 நிதி வருஷங்களுக்கும் ஆர்டர் போட வேண்டிய சட்டப்பூர்வமான கடைசி தேதி முடிஞ்சு போச்சு. அதாவது வரித்துறை அதிகாரிகள் இனிமே இந்த வருஷங்களை டச் பண்ணவே முடியாது. வடிவேலு சொல்ற மாதிரி அப்படியே ஷாக் ஆயிட்டாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களால சட்டப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த முதல் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு நோட்டீஸ் வந்தா நீங்க பயப்படவே வேண்டாம். உங்க பதில் ரொம்ப சிம்பிள். சாரி சார், உங்க பவர் முடிஞ்சு போச்சு, டைம் பார் ஆயிடுச்சுன்னு சட்டப்படியே சொல்லலாம். இதுக்கு பேரு ஜூரிஸ்டிக்ஷனல் ஒப்ஜெக்ஷன். அதாவது இந்த விஷயத்தை விசாரிக்கிற அதிகாரமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்றது. இது ரொம்ப வலிமையான, மறுக்க முடியாத ஒரு தற்காப்பு. அதனால இந்த 3 வருஷத்தை அப்படியே மறந்துட்டு நிம்மதியா இருக்கலாம். ஓகே, சேஃப் ஜோன்ல இருக்கிற வருஷங்களை ஓரங்கட்டிட்டோம். இப்போ ஆபத்துல இருக்கிற மத்த வருஷங்களை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு தான் நம்மளோட 2வது 3வது வியூகங்கள். இதுதான் நம்ம தற்காப்பிலேயே ரொம்ப முக்கியமான பகுதி. இங்க தான் நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா சட்ட ரீதியா காய்களை நகர்த்தணும். இதுதான் நம்ம கையில இருக்கிற பிரம்மாஸ்திரம், நம்மளோட ஸ்மோக்கிங் கன். இதுதான் நம்ம வாதம். என்னன்னா, ஐயா நாங்க ஒன்னும் வேணும்னே வரி கட்டாம ஏமாத்தல. அப்போ உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன சொல்லுச்சோ அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணோம். சட்டத்தை ஃபாலோ பண்றது எப்போ இருந்து மோசடியாகும்? இதுல நாங்க எந்த உண்மையும் மறைக்கல, வரி ஏய்ப்பும் பண்ணல அப்படிங்கிறதுதான். இது ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு பாயிண்ட். ஆனா வரித்துறை என்ன பண்ணுவாங்க? அவங்க நேரா செக்ஷன் 74 தான் நம்ம மேல போடுவாங்க. இது ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு. நீங்க வேணும்னே மோசடி பண்ணீங்க, உண்மையை மறைச்சிங்கன்னு அர்த்தம். எதுக்கு இந்த செக்ஷன்?
ஏன்னா இத போட்டா உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் பழைய கணக்க நோண்ட டைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வரி எவ்வளோ கட்டணுமோ அதே அளவுக்கு, அதாவது 100% வரைக்கும் அபராதம் போடலாம். வடிவேலு சொல்ற மாதிரி இந்த பிளானுக்கு நான் தான்ப்பா ஓனருங்கிற ரேஞ்சில் டிபார்ட்மெண்ட் முதல்ல இந்த அஸ்திரத்தை தான் எடுக்கும். ஆனா நமக்கு சாதகமா செக்ஷன் 73ன்னு ஒன்னு இருக்கு. இது சாதாரண வழக்குகளுக்கு மட்டும்தான். அதாவது தெரியாம நடந்த தப்பு, மோசடி நோக்கம் இல்லாத தவறுகளுக்கு இந்த செக்ஷன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட கால அவகாசம் வெறும் 3 வருஷம்தான். அபராதமும் ரொம்ப கம்மி, சில சமயம் அபராதமே இல்லாம கூட போகலாம். நம்மளோட முழு இலக்கும் செக்ஷன் 74ல வர்ற அந்த பெரிய குற்றச்சாட்டை உடைச்சு நம்ம கேஸை செக்ஷன் 73க்கு மாத்துறது தான். இதுக்கு பேரு தான் கன்வர்ஷன் ஹேக், அதாவது மாற்றுவதற்கான யுக்தி. ஸ்டெப் 1, நம்மகிட்ட இருக்கிற இந்தியா சிமெண்ட்ஸ் தீர்ப்பை வச்சு நாங்க சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணோம், இதுல எந்தவித மோசடி நோக்கமும் இல்லைன்னு ஆணித்தரமா வாதிடணும். ஸ்டெப் 2, நம்ம வாதத்தை ஏத்துக்கிட்டு அப்பீல்ல இந்த கேஸை செக்ஷன் 74ல இருந்து செக்ஷன் 73க்கு மாத்த வைக்கணும். ஸ்டெப் 3, இதுதான் மேஜிக். அப்படி கேஸ் மாறும்போது அந்த குறிப்பிட்ட நிதி வருஷத்துக்கு செக்ஷன் 73க்கான 3 வருஷ காலக்கெடை ஏற்கனவே முடிஞ்சிருந்ததுன்னா அவ்வளோதான், வரித்துறையால நம்ம கிட்ட இருந்து ₹1 கூட வசூல் பண்ண முடியாது, மொத்த கேஸுமே தள்ளுபடி ஆயிடும். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட மாதிரின்னு சொல்ற மாதிரி இது ஒரு கணக்கிடப்பட்ட ரிஸ்க். இதுல ஜெயிச்சா முழுசா தப்பிச்சிடலாம். சரி, இந்த சட்ட போராட்டம், வழக்கு, வாதம் இதெல்லாம் வேணாம், பிரச்சனையே இல்லாம ஒரு வழியை சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்கு என்ன ஆப்ஷன்? அதுக்கு தான் நம்மளோட 4வது மற்றும் 5வது வியூகங்கள் இருக்கு. உங்களுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்ல, மன நிம்மதி தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா அரசாங்கமே சுற்றறிக்கை 211/2024 மூலமா ஒரு வழியை காட்டுது. நீங்களாவே முன்வந்து கட்ட வேண்டிய RCM வரிய கட்டிடுங்கன்னு சொல்லுது. இது ஒரு விதத்துல ஒரு கம்ப்ளையன்ஸ் பார்கெயின், அதாவது ஒரு இணக்கப்பேரம் மாதிரி. நிச்சயத்தன்மைக்காக நாம இதை தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஆப்ஷனையும் பாருங்க. நீங்க செக்ஷன் 74 நோட்டீஸுக்காக காத்திருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம், இல்ல தோத்தா 100% வரைக்கும் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். முக்கியமா நீங்க கட்டுற வரிக்கான இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ITC கூட கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்களாவே முன் வந்து வரிய கட்டிட்டா அபராதம் வெறும் 10% தான். அதோட முக்கியமான விஷயம், நீங்க கட்டின முழு வரிக்குமான ITC உங்களுக்கு கிடைச்சிடும். அதை நீங்க உங்க வியாபாரத்துல பயன்படுத்திக்கலாம். சோ கணக்கு போட்டு பார்த்தா இது ஒரு பாதுகாப்பான ஆப்ஷன். இன்னும் 2 நீண்ட கால வாய்ப்புகளும் இருக்கு. நாம இத வைல்ட் கார்டு என்ட்ரின்னு சொல்லலாம். முதல் விஷயம் DMF வாதம். அதாவது நாம கட்டுற டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் தொகைங்கிறது ஒரு சேவைக்கான கட்டணம் இல்ல, அது சுரங்கப் பகுதிகளோட வளர்ச்சிக்காக சட்டப்படி விதிக்கப்பட்ட ஒரு வரி. வரிக்கு மேல GST வராது. அதனால DMF தொகைக்கு RCM பொருந்தாதுன்னு வாதிடலாம். இது இன்னும் நீதிமன்றங்கள்ல முழுசா ஏத்துக்கப்படல, ஆனா இது ஒரு நல்ல பாயிண்ட். 2வது, அரசாங்கமே மனசு வச்சு பிரிவு 11A கீழே ஒரு பொது அறிவிப்பை வெளியிடலாம். இந்த சட்ட குழப்பத்தால நடந்த தப்பெல்லாம் உள்ளது உள்ளபடியே மன்னிச்சு விடுறோம்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா எல்லாரும் தப்பிச்சிடுவாங்க. இதுக்காக நம்ம காத்திருந்து பார்க்கலாம். நாம இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ வியூகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஏன் இப்பவே ஒரு முடிவெடுக்கணும்? எதுக்கு இந்த அவசரம்? ஏன்னா நம்மகிட்ட நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. கடிகாரம் வேகமா ஓடிட்டு இருக்கு. இந்த தேதிய உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நவம்பர் 30, 2024. இது நம்ம முன்னாடி இருக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான டெட்லைன். இந்த தேதி ஏன் முக்கியம்னா 2020-21 நிதி வருஷத்துக்கு சாதாரண வழக்கான செக்ஷன் 73க்கு கீழே வரித்துறை நோட்டீஸ் அனுப்புறதுக்கான கடைசி நாள் இதுதான். இந்த தேதிக்கு அப்புறம் அவங்க அந்த வருஷத்துக்கு நோட்டீஸ் அனுப்பணும்னா நம்ம மேல மோசடி குற்றச்சாட்டை நிரூபிச்சாகணும். அதனால இனியும் நாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல, அது ஆபத்தை விலைக்கு வாங்குறதுக்கு சமம். ஆட்டத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ பந்து உங்க கோட்ல இருக்கு. நாம பார்த்த இந்த 5 வியூகங்கள்ல உங்க பிசினஸோட சூழ்நிலைக்கு எது சரியா வரும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். காலாவதியான வருஷங்களை வச்சு தற்காத்துக்க போறீங்களா, இல்ல சட்ட போராட்டம் நடத்தி ஜெயிக்க போறீங்களா, இல்ல வரிய கட்டிட்டு நிம்மதியா அடுத்த வேலையை பார்க்க போறீங்களா? உங்க கம்பெனியோட ரிஸ்க் எடுக்கிற திறன், நிதி நிலைமை, நீண்ட கால இலக்குகள் இதையெல்லாம் வச்சு உங்க லாபத்தை பாதுகாக்க எந்த வியூகம் சிறந்ததுன்னு நீங்க தான் முடிவு செய்யணும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க.